ஹாய்மா. ஹாய்ங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் கிச்சன் சூப்பராக இருக்கு. உங்கள் கிச்சன்னு நல்லா நீட்டாக வச்சுருக்கீங்க. நல்லா அழகாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? பூண்டு மிளகா பொடி செய்ய போகிறேன். பூண்டு மிளகா பொடி. ஓகே. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். போன வாரம் வந்து பார்த்தாரு இல்லையா? அவசரத்தில் செஞ்சுது. அப்படியா? சரி சரி. அவசரமான செஞ்சுடுவோம். அது மாதிரி தான். செய்யலாமா? பற்ற வைக்கிறேன். பற்ற வைங்கம்மா. என்ன எண்ணெய்மா அது? இது நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய். ஓகே. கடலெண்ணெய். கடலெண்ணெய்யா? ஆமாம் ஆமாம். ஓகே. நல்லெண்ணெயில் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. சரி. நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். சின்னதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகே ஓகே. தனியாத்தூள் மிளகாத்தூள் தான். வெறும் தனியாத்தூள் மிளகாத்தூள். வேறு அந்த சீரகம் மிளகு வெந்தயம் அதெல்லாம் எதுவும் போட மாட்டிங்களா? அதெல்லாம் போனால் ஒரு டேஸ்ட்டே வராது. இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க அதை சொல்லுங்கள் எங்களுக்கு. வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூள் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ மிளகாத்தூள்? மிளகாயத்தை எவ்வளோ? தனியா எவ்வளோ? மிளகாத்தூள் வந்து 50 கிராம் மிளகாத்தூள்னா 100 கிராம் வந்து இது போடணும். தனியாத்தூள். மஞ்சள் எல்லாம் போட மாட்டீங்க? கடலைப்பருப்பு அந்த கடுகு வெந்தயம் எல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் போட்டு அரைக்க மாட்டீங்க? அரைக்க மாட்டேன். ஒரு இப்போ வந்து 1/2 கிலோ மிளகா வாங்குறோன்னா தனியா எவ்வளோ போடுவீங்க? 1/2 கிலோவுக்கா? 3/4 கிலோ மிளகா இது தனியா. 3/4 கிலோ தனியா. வறுப்பீங்களா? வறுக்க மாட்டோம். காய வச்சிடுவோம். நாங்கள் அரைக்கிறதெல்லாம் எல்லாம் இப்போ இல்லை. பையன் ஆசீர்வாத கம்பெனி. ஓகே. அவந்து வந்து எல்லாமே வந்துடும் எனக்கு. மிளகாத்தூள் வந்துடும், தனியாத்தூள் வந்துடும். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, ரசப்பொடி, கரம் மசாலா தூள். நல்லா இருக்கு ஆசீர்வாத். அதான் அந்த பாருங்க, அதில் தான் இப்போ செய்ய போகிறேன். ஆசீர்வாதில் தான் செய்கிறீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. நான் ஆசீர்வாத் வாங்கி செஞ்சதில்ல. ஓ சரி சரி. பாருங்க, தனியாக பியூர் மிளகாத்தூள் கூட இருக்குது பாருங்க. இது வந்து காஷ்மீரி மிளகா பொடின்னு சொல்லுவாங்க. அது இல்லை சிகப்பு கொடுக்குமே? அது இல்லை. ஆசீர்வாத கம்பெனியில் சிகப்புலாம் தெரியல. அந்த கம்பெனிக்கு நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம். இந்த பாருங்க மிளகுத்தூள் பாருங்க, அவ்வளோ நைஸாக எப்படி இருக்குது பாருங்க. ஆமாம், இது ஆசீர்வாதமா? ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இந்த பாருங்க, இது எல்லா தூளும் அதில் தான் இருக்கும். இந்த பாருங்க, மஞ்சள் தூள், இந்த சாம்பார் பொடி கூட சூப்பராக இன்னைக்கு கூட கூட்டு பண்ணுவேன். இது கடையில் எல்லாம் கொடுத்து அரைப்பாங்களா? அந்த மாதிரி அரைக்க மாட்டீங்க? நான் எதுவுமே அரைக்கிறது இல்லை. நிஜமாவா? நான் ஏன் போய் சொல்ல போகிறேன். சூப்பர் சூப்பர். ரசப்பொடியும் பாருங்க, ரசப்பொடி கூட அதில் கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரசம் சூப்பராக இருக்கும். பார்த்துடுங்க. ஆசீர்வாத் தான் போட்டிருக்கு. ஹலோ கைஸ், இங்கே பாருங்கள் ஆசீர்வாதில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ட்டு. ரோஸ்டட் வெர்மிஸ்லி சேமியா பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா? சேமியா நல்லா வறுத்த மாதிரி இருக்குது. கோதுமை மாவு இருக்குது, அது எனக்கு தெரியும். இந்த சேமியா பொடிங்கெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். சின்ன பருப்புலாம் கூட வருது. அவன் வந்து அதெல்லாம் வாங்க மாட்டான். இப்போ ரேட்டுக்கெல்லாம் கொஞ்சம் 450 500 அதெல்லாம் ரொம்ப வாங்க மாட்டான். இந்த சேமியா ரவை எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவான். அவன் கம்பெனி பொருள். அது அந்த மிளகா அது ஆசீர்வாதமா? எதுங்க அது இல்லை இல்லை. அழகெல்லாம் ரொம்ப இது நாங்கள் இப்போ இதில் ஆர்டர் பண்ணிட்டு காட்டுங்க. ஏன்னா நான் அதெல்லாம் போட்டு அரைச்சிட்ருக்கேன் நான். இல்லைங்களா? இந்த பாருங்கள், ஸ்மெல் பண்ணி பாருங்கள். பா எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. நல்லா இருக்குது ஸ்மெல். ரசம் நம்ம எதுவுமே போட வேணாம். இது புளி கரைச்சி இது போட்டாலே போதும்ல. இது தக்காளியும் புளியும் கரைச்சிட்டு இந்த பூண்டு, இது கடுகு, இந்த பெருங்காயம், இந்த மிளகுத்தூள் காமிச்ச பாருங்க, கொஞ்சம் போடுவேன். சூப்பராக இருக்கும். எங்கள் மருமகளே, மாமி நீங்க வைக்கிற ரசமே எனக்கு வரமாட்டேன். நானும் அவளும் இதே தான் யூஸ் பண்றேன். உங்க கை பக்கம் எனக்கு வரலையேன்னுவா. ரசம் எனக்கும் சரியாக வராது. நான் எல்லாத்தையும் பிசைஞ்சு பண்ணுவேன். ஒருத்தர் கை பக்கம். இன்னைக்கு ரசம் செய்கிற மாதிரி நாளைக்கு ரசம் வராது. ஒரே மாதிரி டேஸ்ட் வராது இல்லை. ரசம் ஒண்டி கொஞ்சம் வந்து அந்த புளிக்கு ஏற்ற மாதிரி மாறும். புளிக்கெல்லாம் எனக்கு அப்படியே தான் தெரியும். ஏன்னா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ தக்காளியோட டேஸ்ட். ஓகே ஓகே, சரி, கரெக்டாக சொல்கிறீங்க. ஆமாம், எல்லாமே இதில் இருக்குதுங்க. தூக்குனாவே எனக்கு இப்போதைக்கு ஆசீர்வாதம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே பாருங்கள், அம்மா தான் கேரண்டி ஆசீர்வாதுக்கு.
சரிங்களா? உங்களுக்கும் ஆசீர்வாதம் எங்கேயாவது கிடைச்சதுன்னா வாங்கி நீங்களும் ஆசீர்வாதுக்கு மாறிடுங்க. சூப்பரா இருக்கு ஆசீர்வாதம். எல்லாமே அதான் தான் நாங்க யூஸ் பண்றது. மிளகு சீரகம் கூட வருதுங்க அதுல. மிளகு சீரகம், இது சோம்பு, இது கசகசா எல்லாமே அதுல இப்போ வருது. ஓகே, பாருங்க மிளகுலாம் நாங்க கலப்படம் இல்லாம இருக்கும்ல. ஐயோ, நல்ல கலப்படம் இல்லாம நல்லா குண்டு குண்டா இருக்கு பாருங்க. நாங்க எல்லாமே இதுல பப்பாளி விதையை சேர்த்துருவாங்க. அதெல்லாம் இல்லாம நல்லா இருக்கே. அந்த சுருங்கின மாதிரி இருந்துச்சுன்னா பப்பாளி விதை. அது பார்த்து வாங்கணும். வெந்தயம் வறுத்து வச்சிருக்கேன். ஓகே ஓகே. பாருங்க, தக்காளி சட்னிக்கெல்லாம் வெந்தய பவுடர் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படியா? ஆமா, பாருங்க இது இது சீரகம். ஆமா, எல்லாமே பேக்கெட்டு பிரிச்சு போட்டிருக்கேன். ஓகே. இது சாம்பாருக்கெல்லாம் கூட நீங்க இந்த வெந்தயம் அரைச்சி வச்சிருக்கேன். பாருங்க வெந்தய பவுடர் அரைச்சி வச்சிருக்காங்க அம்மா. ஆமா, இதுக்கு நீங்க மிக்ஸிலே போட்டு அரைச்சிட்டீங்களாம்மா வறுத்துட்டு? இது ஒண்டிதான் எங்க பையன் கம்பெனி சீரக பொடி, மிளகு பொடி வருது. சீரக பொடி இது ஒண்டிதான் ஒண்ணு கேட்கல. நானு கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இது ஒண்டிதான் அரைச்சி வச்சுக்கிறீங்க. ஆமா, இன்னும் கரம் மசாலா தூள் இன்னும் வரல. பொங்கலுக்கு இது பாருங்க அந்த லவங்கம் சம வாசனையா இருக்குங்க. லவங்கம் நல்லா இருக்கு. எல்லாமே கொண்டு வந்துருவான். வேணா ஒரு பாக்கெட் தர எடுத்துன்னு போறீங்களா? இருக்கட்டும். இல்ல 2 பாக்கெட் இருக்கு என்கிட்ட. சரி. நீங்க வேணா உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. சாம்பாருக்கு, பூண்டு குழம்புக்கு, மீன் குழம்புக்கு. மீன் குழம்புக்கு சாம்பார் பொடி போடுவீங்களா? சாம்பார் பொடி சொல்லல, வெந்தய பொடி. ஓகே. வெந்தய பொடி போட்டுட்டு, கடுகு போட்டுட்டு, பெருங்காயம் போட்டுட்டு, வெறும் தக்காளி வெங்காயத்தை போட்டுட்டு புளியை கரைச்சிட்டு அந்த வெந்தய பவுடர் போட்டா சூப்பரா இருக்கும் மீன் குழம்பு. ஓகே. மீன் குழம்பு, பூண்டு குழம்பு, சாம்பாருக்கு. மற்றபடி வேற எதுக்கும் போடக்கூடாது. ஓகே. அது வரைக்கும் போட்டா நல்லா இருக்கும். சரி. இதுல இந்த இட்லி பொடியில நீங்க பருப்புலாம் வறுத்துட்டு என்கிட்ட பத்தி அது இல்ல. சரி. இட்லி பொடி தெரியல உங்களுக்கு? பருப்பு ஆமா அரைச்சி வச்சிருக்காங்க. நான் இது முன்னாடி வேற அந்த வராங்கன்னா அரைப்பேன். இப்ப நீங்க இன்னும் 2 நாள் பார்த்தா 3 நாள் அப்புறமாவே வந்தீங்கன்னா கூட அந்த இட்லி பொடி தெரியல உங்களுக்கு? தெரியும். உளுந்து நல்லா செவக்க வறுத்துட்டு கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, அது கருவேப்பிலை. பாருங்க, இப்போ இந்த புதினா அரைச்சி காய வச்சிருக்கேன். ஓகே. இதெல்லாம் கூட நீங்க இட்லி பொடியில போட்டா சூப்பரா இருக்கும். புதினா காய வைக்கிறது. சரி. அதெல்லாம் வறுத்துட்டு சால்ட் போட்டுட்டு, சால்ட்டு லைட்டா சூடு பட்டுட்டு அரைச்சி வச்சுட்டு இதுல கலந்துட்டு விட்டா சாப்பிடலாம். இதுல நல்ல கலந்துட்டு அப்படி சாப்பிடலாம். இந்த பூண்டு மிளகா அப்படி இல்ல. பூண்டு மிளகா அப்படி இல்ல, இன்னும் கலந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அது சொல்ல வரேன். நீங்க இது செய்யறங்க. சரிம்மா. நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு வேணா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, போடுங்க. பூண்டை நம்ம சின்னதாக நல்லா நசுக்கி வச்சிருக்கீங்க. இந்த பொடி நம்ம இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே செட் ஆகும். நல்லா இருக்கும். சரி. அந்த பொட்டலம் பொரிச்சு குழம்பு இன்னும் இதுவும் நல்லா இருக்கும். அது இந்த சப்பாத்திக்கு, சப்பாத்திக்கு அந்த பொட்டலம் பொரிச்சு குழம்பு. அப்படியா? நல்லா இருக்கும். பொட்டலம் பொரிச்சு குழம்பு பூரிக்கு, சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். இது நல்லா பூண்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற அளவு மொறுன்னு இருக்கும். அது மொறுன்னு இருக்கும்போது வறுத்து கீழே வச்சிடணும். சூட்ல எல்லாம் போடக்கூடாது. சால்ட் போட்டுட்டு, மிளகாத்தூள் போட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே. பூண்டு வாசனை பார்த்தீங்களா? இல்லை, நல்ல நல்லா ரொம்ப சிவக்க கூடாது. முன்னாடி வச்சிடுறேன். இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிடலாம். நீங்க மிளகாத்தூள் போட்டுட்டா கருத்து போயிடும். அதெல்லாம் அந்த இது ஆறிட்ட அப்புறம், அடங்கிட்ட அப்புறமா நம்ம போடணும். ஓகே. இப்போ நம்ம இது பொட்டலம் குழம்பு வைக்கிறோம். ஆமா, பொட்டலம் காட்டிடுங்கம்மா எப்படி இருக்கும்ட்டு. இதுதான் பொட்டலம். இந்த பேக்கரிஸ்லாம் கிடைக்கும். மிச்சர், சேவெல்லாம் இருக்கு இல்லையா,
அந்த கடையில் கிடைக்கிற பொட்டலம். லக்ஷ்மி ஸ்டோரில் வந்து தான் ஒரு ஃபேவரட் இருக்குது. அப்படியா? மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி பெரிய பொட்டலம்லாம் கிடைக்காது. லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் ரெடில்ஸில் இருக்கு, அங்கே தான் இந்த மாதிரி ஒரு பொட்டலம் கிடைக்கும். இது சேவ் தானம்மா? இது சேவ் மாதிரியா? பொட்டலமே பெரிய காராம்பூந்தின்னு சொல்லுவாங்க. பெரிய காராம்பூந்தின்னுவாங்க. பெரிய காராம்பூந்தி. ஓகே ஓகே. சிறு காராம்பூந்தின்னு இருந்து பாத்தீங்களா? ஆரஞ்சு கலர்ல இருக்குமே, குண்டு குண்டா. அது சிறுசு, இது பெருசு. ஓ, இது வந்து பொட்டலம் பொரிச்சு குழம்புக்குன்னே அவங்க செய்வாங்க. அதோட டைமுக்கு போனாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்க மாட்டேங்குது. இதுல மிளகு எல்லாம் கூட இருக்கும்ல? மிளகு போட்டலாம். எங்க பொண்ணு வந்து இது பேரு மிளகு போட்டலாம் வச்சிருக்கிறா. ஓகே ஓகே. இந்த எண்ணெய் ஊத்துறங்க. குக்கர் பாருங்க எவ்வளவு சின்ன அழகா இருக்கு குக்கர். ஐயோ, எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாருங்களே, எல்லாம் விதவிதமா ரகரமா வாங்குவாரு. நல்லா இருக்குங்க குக்கர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எத்தனை லிட்டர் குக்கர்மா? இது 1.5 லிட்டருங்க. 1.5 லிட்டரா? ஆமா. 1.5 லிட்டர் குக்கர். இது பார்க்கவே கியூட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குது, 2 லிட்டர் இதுன்னு நினைக்கிறேன். எங்க பொண்ணு ஆமா, இது 2 லிட்டரு. எல்லாம் சின்ன சின்னதா அழகா வச்சிருக்கீங்கம்மா. சின்ன குக்கர். எல்லாமே டிசைனா எல்லாமே வாங்குவாருங்க அவரு. சோம்பு வச்சிருக்கேன், சோம்பு தாளிக்கணும். சரிம்மா. கொஞ்சமா கூட இதுக்கு இது போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் நல்லது உடம்புக்குன்னு. சரி சரி. ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டுறேன், ஏன்னா இது சிவந்து போயிட்டு. ஓகே. நம்ம நசுக்கி வச்சிருக்க பூண்டை போட்டுக்கிறோம். இது அது கொஞ்சம் செவந்து போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால இது கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு இப்போ மிளகா பிடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடுறேன். அந்த பூண்டில் போட்டால் இது போட்டுடுறேன். சரிம்மா. புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப செவந்துருச்சு. இதை வந்து மிளகா பொடிக்கு போடுறது வந்து நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நம்ம வதங்க இந்த அளவுக்கு இருக்கிற இதை வந்து எடுத்து மிளகா பொடிக்கு போட்டு போகிறோம். சரியா? அது சாப்பிடும் போது கொஞ்சம் வாய்க்கு வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். வேற ஒன்று. அதனால ரொம்ப பொரிஞ்சிருக்கு இல்லையா, மெரூன் கலர் ஆனதை நம்ம பொரிச்ச குழம்புக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஐடியாஸ் தான் இல்லைம்மா, நம்ம செய்ய செய்ய வர எக்ஸ்பீரியன்ஸ்னால வரது. கரெக்டு. எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்கள் வந்து இதை கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணுறீங்க. இப்போ சோம்பு போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் 2 வெங்காயம் வந்து நம்ம சாப்பரில் சாப் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா வதங்கலன்னா நல்லா இருக்காது. நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சமாக போட்டாங்க உங்களுக்கு. நல்லா இருக்குமாம்மா? கொஞ்சம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு தெரியல. நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செய்யுங்க. தக்காளி போட்டுட்டு அப்புறம் ஒரு மாதிரி நான் போட மாட்டேன். வேண்டாம், அப்போ வேண்டாம். தக்காளி போட்டோம்னா அந்த பொட்டலம் பொறிச்சு வந்து ஒரு டேஸ்ட் வராது. கரெக்ட். குருமா மாதிரி ஒரு மாதிரி தான் ஆகிடும். அதான் அது புளிப்பு தன்மை தக்காளி இல்லாது. அது சேர்க்க மாட்டேன் நான். அதுதான் அது மாதிரி குருமா மாதிரி ஆகிடும். அது நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்யுங்க. நல்லா வதங்கணும். வதங்கத்தான் இருக்குது. இப்போ இது வதக்கிறதுக்கு உப்பெல்லாம் போடுவீங்களா கொஞ்சம்? தண்ணி கொஞ்சம் காய வச்சுட்டா உங்களுக்கு சூடு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணுமா கெட்டியாக வேணுமான்னு தெரியல. நம்ம அது கொஞ்சம் தனியாகவே இருக்கட்டுமா, அப்புறமா கெட்டி ஆகிடும்ல? கெட்டி ஆகிடும். அது ஒரு எடுத்து வச்சுட்டோம்னாலே கொஞ்சம் ஒரு இருக்கிற மாதிரி ஆகிடும். ஆமாம், இது பொட்டலம் ஊறிச்சுனாவே நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஆகிடும். ஆமாம், அதனால் கொஞ்சம் தனியாகவே இருக்கட்டும். அப்புறமா நம்ம இது பண்ணும்போது சரியாக வந்துடும். இங்கே என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க இல்லையா, ரெடில்ஸ் செட்டியாருங்கெல்லாம், அவங்கெல்லாம் இந்த பொட்டலம் குழம்புக்கு அடிக்கடி செய்வாங்க. ஆமாம், என்ன செஞ்சேன்னா
சப்பாத்தி பொட்டல குழம்பு, தோசை கல் தோசை பொட்டல குழம்பு பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு இது எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நான் செய்கிறேன், இருந்தாலும் அவங்க செய்கிற அந்த டேஸ்ட் வராதுல்ல. ஒருத்தருக்கு ஒரு கை பக்கம் தாச்சிட்டா அது ஒரு டேஸ்ட் வந்துடும். கருவேப்பிலை இந்த பூண்டுலாம் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வந்துடும். வெங்காயமும் நல்லா வதங்கணும். நீங்கள் வதக்காம போட்டிங்கன்னா பச்சை வாசனை வரும். கரெக்டு. அது மாதிரி அதுக்கு உண்டான மெத்தடோட கரெக்டாக வரும். அதுக்கு அம்மாலாம் செய்வாங்க, செய்யும் போதே சொல்லிடுவாங்க இது போல அது போலன்னு சொல்லிடுவாங்க. சொல்லி கொடுக்க மாட்டாங்க இது போல அது போல. எப்பவுமே அம்மா வந்து கொஞ்சம் மண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும் அப்படியே சொல்லிடுறதுனால அதே மாதிரி பழக்கமாச்சு. மாமியாரும் நல்லா செய்வாங்க. மாமியாரும் சூப்பராக அடுப்புலாம் பற்ற வச்சு செய்யறதுல அப்போ காலம், அந்த காலம். அவங்க அப்புறமா அடுப்புல வந்து ஸ்டவ்லே கொஞ்சம் செய்வாங்க. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டாங்க. அம்மா மாமியார் சொல்றோம், அம்மாவும் கஷ்டப்பட்டாங்க இல்லைன்னு சொல்லல. அந்த காலத்துல எல்லாருமே அப்படித்தானே. ஆமா. இதுக்கு இந்த பூண்டு இது மாதிரி ஆனதுனால இதுல மிஸ்டேக் ஆகாது. சரி சரி. ஏன்னா நல்லா வெங்காயத்தோட சேர்த்தா போல இருந்தா நல்ல வாசனையா தான் இருக்கும். ஆமா. சிம்னி வேணா போட்டா உங்களுக்கு? இல்லை வேண்டாம்மா, இருக்கட்டும். குளிராக தானே இருக்குது, எதுவும் அவ்வளோ ஆவி பறக்கலையே. சரி சரி. எங்கள் பொண்ணு வீட்டில் மாமியார் இந்த பொட்டலம் பொறிச்சோம்னா இது மாதிரி ஆக்கிடுவாங்க, அப்படியே வடகரி மாதிரி ஆக்கிடுவாங்க. நான் செஞ்சாலும் சம்டைம்ஸ் அப்படி ஆகிடும்மா, வடகரி மாதிரி ஆகிடும். அதுதான் சொல்ல வரேன். அப்படியா? ஆமாம், ஒரு மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்து நிற்கும். ஐயா அது எப்படின்னா இப்படி செய்கிறோம், உப்பு போடுறேன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடுறேன், அதுக்கப்புறம் நல்லா வதங்குது பாருங்க. வதங்கிட்டோடனே இது போட்டுட்டோடனே தண்ணி எடுத்து ஊற்றுறேன் பாருங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த குக்கரில் போட்டு வெயிட் போடுறேன். நல்லா வெந்து போயிடுது. அது இறக்குன உடனே பொட்டலத்தை போட்டுட்டு மூடி வச்சிடணும், வேற எதுவுமே செய்யக்கூடாது. ஓ சரி சரி சரி. அதுக்கப்புறம் விசில் போட மாட்டீங்க? ஆமாம், கரெக்ட். நல்லா வெந்தவொடனே இறக்கிடுவேன். இறக்கிட்டு பொட்டலத்தை போட்டுட்டு மூடி வச்சிடுவேன். அந்த சூட்லேயே நல்லா பாருங்க. உப்பு போடுறேன். உப்பு போடுறாங்க ஏன்னா பொட்டலத்துலேயும் உப்பு இருக்கும்லம்மா. ஆமாம் ஆமாம், அதான் திட்டமாக போடணும். ஆமாம், கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. அடுத்த வாட்டி தம்பி வந்தாருன்னா ஆசீர்வாதில் எனக்கு சாம்பார் பொடி, ரசப்பொடி, மிளகா பொடி இது வாங்கிட்டு வர சொல்லிட்டு. ஆமாம், சொல்லிவிடுங்க. இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா தனியாகவும்? நீங்கள் மிக்ஸ் பண்ணது? ஓகே. பாருங்க, அது டப்பாவில் தொக்குதுலங்க. டப்பாவில் வந்து ஒரு 100 கிராம் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஓ, இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த பொடி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? குழம்புக்கு, சாம்பாருக்கு. சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக பாதி போடணும்னு வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் இது போட்டால் சாம்பார் பொடி பார்த்தாலும் அது 2 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் தான் போடுவேன். ரொம்ப காரம் வந்து போட மாட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் காரம் இருந்ததுனால இந்த பொடி வந்து மீடியமாக போடுவேன். சாம்பார் பொடி, சாம்பார் பொடி போடுறதுனால. மற்றபடி கூட்டு பண்ணுறதுக்கு போடுவேன். எது இந்த பொடியா? இந்த பொடி சாம்பார் பொடி. கூட்டு நல்லா இருக்குமா? கூட்டு பருப்பு யூஸ் பண்றதுல எல்லாத்துக்குமே போடலாம். கத்திரிக்காய் கூட்டு, பீர்க்கங்காய் கூட்டு, முருங்கைக்காய் கூட்டு. கூட்டு பண்றதுல பருப்பு போட்டு கூட்டு பண்றதுனால இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட் வந்துடும். ஓகே ஓகே. நீங்க கடலைப்பருப்பு போட்டு செய்வீங்களா, சிறு பருப்பாமா? கடலைப்பருப்புலாம் போட மாட்டேன். துவரம் பருப்பு இதுக்கு கூட்டுக்கு. கூட்டுக்கா? பீர்க்கங்காய் கூட்டு, கடலைப்பருப்பு கூட்டு. கடலைப்பருப்பு போட்டாலும். இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கோம். மிளகாத்தூள் ஒன்றும் போடல. சரி. 1 2 போடணும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த ஸ்பூனை காட்டிடுங்க. இந்த சின்ன ஸ்பூன்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கோம். தண்ணி வேணும்னா நான் வந்து ஒன்று கூட ஊற்றலான்னு பார்க்குறேன். ஊற்றிக்கலாமா? ஏன்னா என் பொட்டலம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஆமாம், 1/4 கிலோ இருக்கு. ஒரு எவ்வளோ இருக்கும் இது? ஒரு 50 கிராம் மேலே இருக்குது. மேலே இருக்கும்.
அவர் வாங்குது 200 கிராம் வாங்கினாரு. நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பார்த்து சுடு. இப்போ குக்கர் வெயிட் போட்டுடலாம். இதுக்கு வந்து ஆள் வராங்களாம்மா வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம்? இது வந்து இப்போதாங்க வச்சிருக்கேன். இப்போதான் வச்சிருக்கீங்களா? நானே தான் செஞ்சிருந்தேன். சரி இப்போ வந்து எங்கள் பையனும் ஒரே திட்டின்னு இருக்கிறான், நீ ஏமா நீ செஞ்சுட்டு இருக்கிற சாம்பார் தைக்கிறதுக்கு ஆள் போட்டு வந்ததுனால தான் இப்போ தான் ஒரு ஒரு 2 மாசமா செய்கிறாங்க. ஓகே ஓகே, நல்லா நீட்டாக செஞ்சு வச்சுட்டு போகிறாங்கல்ல. ஆமாம், அவங்க தொலைக்கினே இருப்பாங்க, நாங்கள் கவுத்துடுவோம் நான் சாமான். அதனால ஏன்னா இந்த கபோர்டெல்லாம் வந்து நல்லா நீட்டாக இருக்குது. சாமான் கழுவுறவங்க வந்து மேலே மேலே தண்ணியை ஊற்றி இதெல்லாம் உப்பி விட்டுருவாங்க. நாம என்ன பக்குவமாக கழுவிட்டு இதெல்லாம் தொடச்சிட்டுருவாங்க. எப்படியோ ஒன்று செஞ்சுட்டு போயிட்டோட நான் வந்து தொடச்சி விட்டுடுவேன். ஆமாம், இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ சும்மா இருந்தால் அவரும் இதை கொஞ்சம் தொடச்சி விடுவார். பையன் வந்தா போன மாதம் கிறிஸ்மஸுக்கு வந்தா அவனும் கொஞ்சம் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு போனான். அதான் அப்படியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தா தான் நல்லா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் சேவக்கணும்னு பார்க்குறேன் இந்த இதுவா. சரி சரி, ஓகே. அவருக்கு தோசைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அன்னிலேருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்க, நாங்கள் என்ன பண்ணாரு அவரு எனக்கே சொன்னாரு, எங்க ஒய்ஃப் வீட்டுனார எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க சொல்லி காமிக்க செய்யுங்க அப்படியே சொன்னாரு. செஞ்சு கொடுத்து செஞ்சுட்டு நான் எப்படி செய்வேன்னா, இந்த மிளகா இது பூண்டை வந்து நல்லா இடிச்சுப்பேன். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு பூண்டு மேலே அந்த எண்ணெயை ஊற்றிட்டு மிளகா பொடியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பரிமாறுவேன். அது கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும், பச்சையாக இருக்கும் பூண்டு, நல்லா இருக்கும். அது வேற டேஸ்ட்டு. சரி, இவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். வந்து இது 2வது எங்க நாத்தனாரு ஒருத்தர் அவசரத்துல இந்த மாதிரி இருக்கிற பூண்டு மாதிரி தோலோட இருக்கிற பூண்டு போடுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். தோலோட போட்டாதான் நல்லது உடம்புக்கு. ஆமா, அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. அவசரத்துல செய்யறது தோலோட போட்டுடலாம். ஆமா, நிதானமா செய்யும் போது நம்ம எடுத்து வச்சுட்டு செஞ்சுக்கலாம். அது எனக்கு வந்து இப்படி செஞ்சாதான் பிடிக்குது. அப்படியே சாப்பிடலாம். நம்ம சாப்பிடும் போது தோல் வந்து பல்லப்படும். அதனால கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி சுத்தமாக எடுத்து செய்யணும்னு நான் இருப்பேன். சரி சரி சரி. மாத்தினால கொஞ்சம் இது மாதிரி தான் தோலோட போட்டுருவாங்க. சேமியா செஞ்சா நீங்கள் எடுத்துன்னு போவீங்களா? எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் இந்த குக்கரில் வெளியிலலாம் தெரிக்காதுல்ல, தண்ணி வெளியிலலாம் வராது. இப்போ தானே வாங்குறதுங்க. இது என்ன கம்பெனிமா? நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. எனக்கு தெரியலையே, எனக்கு இங்கிலீஷ்லாம் ரொம்ப நான் படிக்கல. பார்க்குறேன் நான். சரி சரி, தெரிஞ்சிருக்கோம். போதும். இப்போ சேமியா வந்து வெங்காயம் கட் பண்ணணும். பண்ணுறோம். நீங்கள் கட்டர்லேயே போட்டுடலாம். கட்டரில் போட்டுடலாம். இதுலேயே ஊற்றிட்டேன். ஊற்றிடுங்கம்மா. இப்போ மிளகாத்தூள் போட்டுடுறேன். இது உப்பு கொஞ்சம். உப்பு ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போட்டுருக்கேன். அவ்வளோதானம்மா? ஆமாங்க, அவ்வளோதான். நான் 2-3 கரண்டி போடுவேன். ஐயோ, இதே அதிகம். அப்படியா? இதுவே அதிகம். நீங்கள் வந்து தோசை மாவோட ஊற்றி கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு வேணா பாருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஊற்றுட்டா இல்லைம்மா, இருக்கட்டும்மா, இருக்கட்டும். ஏங்க சாப்பிட்டு பார்க்கறதுக்கு. சாப்பிட்டு பார்க்கவா? சரி. அம்மா இன்னைக்கு தோசையும் போட்டு தராங்க நம்மளுக்கு. அப்பா ஐயா கொடுத்துருங்க அப்படியே தோசை. அவர் சாப்பிடுவார்ல? இப்போ சாப்பிட மாட்டாரா? அவருக்கு டீ சாப்பிட்ற டைம் இப்போ. அப்படி போட்டு கொடுத்துருங்க டீ. மணி 7 தானேங்க ஆகுது. அவர் இதுங்களெல்லாம் சாப்பிட மாட்டாரு. அவர் அந்த கண்ட்ரோலில் இருக்கிறாருல்ல. இதுக்கு மிளகா மஞ்சத்தூளை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். போடலாமா? ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டாச்சு. போடுவாங்க.
டேஸ்ட்டாக இருக்கிறாங்க சொல்கிறேன் நான். சரி சரி. நல்லா அழகாக வச்சுருக்கீங்க பாத்திரம், நல்லா நீட்டாக. இது என்ன தவா? ஃபோனை பார்க்குறீங்க எனக்கு அது என்னங்க? இது என்ன தவா? இரும்பா? இரும்புதான். ஆ, நாங்கள் இதில் வாங்கின போத்தீஸ் போனோம் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போனிட்டு. அவள் போத்தீஸ் சென்னை சில்க்குன்னு மாற்றி மாற்றிட்டுன்னு போவா. அவள் வாங்குவா. நான் விட்டு விட வரல, ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வேகிறது இல்லைங்க. சரி சரி. தவா இரும்பு தவா வச்சுருக்காங்க, எவ்வளோ சுத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்கம்மா. இது வேற இது ஒரு விஷயமா? ஆமாம்மா, சில வீட்டிலலாம் அப்படியே எண்ணெய் படிஞ்சிருக்குமா. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இது தனியாக தோசை சுட்டு முடிச்ச உடனே காமிக்கிறேன் இருங்க. எனக்கு ஒரு மெத்தடுக்கு, எனக்கு இது சுத்தத்துக்காக சொல்கிறேன் நான். ஆமாம், அதெல்லாம் செய்யணும், அது கரெக்டாக. அந்த மாதிரி இதை வச்சு சொரண்டிட்டு. எதுமா காட்டுங்க? என்ன பிளேடு தான், வேற ஒன்று காட்டுங்க. வச்சு சொரண்டிட்டு. தோசை வரும் அப்படி செஞ்சா? அதை தான் சொல்ல வரேன் நான். இப்போ சொல்லுங்க. சொல்லிட்டு டிஷ் பேப்பரை பார்த்து தொடச்சி வச்சுட்டு எடுத்து வைப்பேன். அதை எடுத்து வச்சுட்டு எங்கள் பையன் மருமாவை பொண்ணுலாம் என்ன சொல்லுவாங்க, எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு தொடன்னு வாங்குவோம். அது மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் எண்ணெய் வரைக்கும் ஊற்றிட்டே தோசை ஊற்றுவேன். அப்படியாம்மா? அவங்க எண்ணெய் வந்து துவைச்சிட்டு வெங்காயத்தை போட்டு இது ஆட் பண்ணி செய்யணும் வாங்குவோம். அது மாதிரிலாம் அவங்க செய்ய மாட்டேன் நான். ரொம்ப எண்ணெய் ஊற்றியே செஞ்சுருவேன். ஓகே, இங்கே பாருங்க, பிளேடு வச்சு அந்த அந்த டஸ்டெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி டிஷ்யூ பேப்பரில் துடைச்சிட்டு எடுத்து வைக்கிறாங்க. சூப்பர் டிப்ஸ் இல்லைங்க, ஃபாலோ பண்ணுங்க நீங்களும். யூடியூப்ல எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ நல்ல டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். நீங்கள் இது ஒரு விஷயமாங்க, இதெல்லாம் அனுபவத்துலமா. இப்போ எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து தெரியாதுல்ல, இந்த அனுபவம்லாம் தெரியாது. ஆனால் இதெல்லாம் தோணி செய்யறதுங்க, இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு நானா சரி இப்படிலாம் செஞ்சு சுத்தமாக இருக்கிறதுக்காக சொல்றது நான். ஓகே, அதனால சொல்றேன் நான். நீ வேற ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, ஸ்டூல் எடுத்துட்டு. இல்லம்மா, இருக்கட்டும்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமைக்கிறது என்ன பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இல்லைங்க, நீங்க வந்து ரொம்ப நேரம் நிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவரே என்ன சொல்றாரு, தண்ணியில ஆட் பண்ணி கரண்டியில வந்து எடுங்கன்னுவாரு தோசைக்கு. சரி சரின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவர் வந்து எடுக்கிறதுக்காக ஒரு வாட்டி தோசை வரலன்னா அதுக்கு சொல்லுவாரு. உங்களுக்கு என்ன வயசு இருக்குமா? எனக்கு 64 வயசு ஆகுது. சூப்பர் சூப்பர். 64 வயசுன்னா எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும்ல, வாழ்க்கையோட அனுபவங்கள் இருக்குங்க. எல்லா விஷயத்துலயும் இருக்கும் இல்ல. தனியா பாருங்க, சாமான்லாம் அவர் தாங்க வாங்கிட்டு வந்தாரு. நல்லா இருக்குங்க பாருங்க. ஒரு கல்யாணம் ஆன கையோட 40 வருஷம் ஆகுது, 41வது வருஷம் போயின்னு இருக்குது. எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கினார் அவர். அதுக்கு சொல்றேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதெல்லாம் எங்க இதுல பாப்பாரா அவரு? இதுல அமேசான்ல அந்த மாதிரி பார்த்து வாங்குவாரா? எப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போனார்னா எது எது பார்க்குறாரோ அங்கங்கே அதை பார்க்கறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். இதெல்லாம் கொடுப்பன தானேங்க பொம்பளைங்களுக்கு? ஏங்க கொடுக்கணும் தான் இல்லைன்னு சொல்லல, பணத்துல எவ்வளோ இதுக்காக செலவு பண்ணிட்டார் தெரியுமா? அப்படியா? அதுக்கு சொல்றேன் நான். மற்றபடி நல்ல மனசை நல்ல குணம்லாம் இருக்குது. பொண்ணுங்க போலலாம் நிறைய போட்டுட்டு செலவு பண்ணிட்டார். அது அவங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாம்மா. பெரிய தட்டா வேணுமா? போதும் போதும், இது போதுமா, சின்ன தட்டு போதுமா, இது போதும், வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாங்க. இது பெருசா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், தாங்க, ஒரு தோசை தானே சொல்ல போகிறேன். சாப்பிடுங்க. இதில் என்ன இருக்குது? நல்லா முருவலாக வந்துடுச்சு தோசை. உருளை வேணா உங்களுக்கு அந்த சிவப்பு வச்சிடலாம். நல்லா இருக்குமா, இதே போதும், நல்லா இருக்கே.
நீங்கள் மிளகா பொடி சாப்பிட்றதுனால கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கன்றதுனால நான் வந்து அப்படி பார்த்துட்டீங்களா போட்டுருங்களா? இருங்க ஒரே நிமிஷம், நான் அந்த பெஞ்சு ஒன்றே ஸ்டூல் மாதிரி எடுத்துன்னு வரேன். வேண்டாம் ஒன்றுண்ணா, நம்ம இப்போ குழம்பு வேற பார்க்கணும் இல்லையா? உட்காந்து போதும். கை கழுவிட்டு இன்னும் சின்னதாக ஒன்றே ஊற்றுறேன். இப்போ நம்ம இது சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்குமா? எத்தனை தோசை சாப்பிடணும்னு தெரியாது. இட்லி அப்படியும் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டா ஒரு தண்ணியா அந்த மாதிரி எண்ணெய் வரைக்கும் தனியா பிரிஞ்சு போகுது பாருங்க, அது பிரியாது. ஓகே ஓகே, அதில் பருப்பெல்லாம் இருக்கனால அது இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிடும்ல, நல்லாவும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி உட்காந்து சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா எத்தனை தோசை சாப்பிட்றோன்னே தெரியாது போல இருக்கே. ஆனா என் வீட்டுக்காரருக்கு இது மாதிரி செஞ்சு தரேன்னு சொன்னா ரொம்ப ராத்திரிலாம் வேணாம், ஜீரணம் ஆகாது, நெஞ்சு கறிக்கும். பகல்ல வேணா சாப்பிட்ருவோம், ராத்திரில வந்து இப்போ இந்த சட்னி வச்சிருக்கிற பாருங்க, இதான் சாப்பிடுவாரு. மறந்துட்டு பாருங்க, உங்ககிட்ட பேசிருக்குங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், மாம்பே வந்துட்டு சூப்பராக இருக்குமா இது? அதான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், அந்த பூண்டு பொடி அவ்வளோ நல்லா இருக்கு அம்மா செஞ்சது அப்படின்ட்டு. அவரே அன்னைக்கு சாப்பிடும்போதே சொன்னார், நீங்கள் எங்கள் ஒய்ஃப் வந்தாங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்து கரெக்டாக. அவர் ரொம்ப தோசைலாம் சாப்பிட மாட்டாங்க, என்னென்ன இருக்குல்ல. இப்போ ரொம்ப கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது ராத்திரில தோசைலாம் சாப்பிட்றது இல்லை. அதே சேமியா பசங்க தான் இருக்கேன் இப்போ. சரி சரி சரி, அந்த ரொட்டி ஆட் பண்ணி சாப்பிட்றது எங்கள் பொண்ணு சொல்லி தான் நானே செய்கிறேன் இப்போ. ஓ சரி. ஆமாம், ரவை உப்புமால கூட அவங்க வீட்டில் இந்த மாதிரி பச்சை பட்டாணி கேரட்லாம் போட்டு செய்கிறாங்க. ரவை உப்புமா சொல்கிறேன், ரவை உப்புமா இன்னும் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆசீர்வாதம் ரவை சொல்கிறேன். ஓகே ஓகே, தம்பி சொல்லி எனக்கு பொடிங்க ஒண்டி வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு எங்கே ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறேன். சரி சரி, நீங்கள் இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த சட்னியம்மா? அது என்ன சட்னியம்மா இதுவா? எப்படி சொல்கிறது, கருவேப்பிலை போட்டிருக்கேன், புதினா போட்டிருக்கேன், கொத்தமல்லி தான் அந்த தழையை போடுவேன், புளி போடுவேன், இஞ்சி போடுவேன், அதுக்கப்புறம் வந்து காஞ்சி மிளகா போடுவேன், பச்சை மிளகா இது கொஞ்சம் அது கொஞ்சம் போடுவேன். 2 மிளகாவும் போடுவீங்க? ஆமாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு பருப்புலாம் வறுத்துட்டு மிளகா. என்னென்ன பருப்பு போட்டிருக்கீங்கம்மா? வெறும் உளுத்த பருப்பு தான் போடணும், வேற எந்த கடலைப்பருப்பு போடல? ஐயோ, கடலைப்பருப்பு போட்டால் டேஸ்டே வராது. ஓ, வெறும் உளுத்தம் பருப்பு, மற்ற பொருள் எல்லாமே வெங்காயம் தக்காளி. வெங்காயம் தக்காளி போடக்கூடாது. வெங்காயம் தக்காளி கூட இல்லையா? அப்போ வைங்க, எப்படி இருக்கு பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது என்னது? கருவேப்பிலை, கொத்தமல்லி போடலாம், இது புதினா 3 கூட போடலாம். எல்லாமே போட்டுட்டு புளி போடணும், இஞ்சி போடணும். இஞ்சி வாசனை இருக்கு, சூப்பராக இருக்குமா? இஞ்சி தான் ஒரு ஃபேவரட். இஞ்சி நீங்கள் கொஞ்சம் பழைய தேங்காய் போட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் வரும். ஏன்னா புது தேங்காய் போட்டாலும் டேஸ்ட் வரும். பழைய தேங்காய் வந்து பாழா போதுன்னு போடாமல் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது செய்யுது. ஓகே, தோசை ஒன்று ஊற்றுறேன். இல்லை வேண்டாம்மா வேண்டாம்மா, இருக்கட்டும் இருக்கட்டும்மா, நல்லா இருக்கு போதும். இது வெறும்னே சாப்பிடலாம் போல இருக்கு இந்த துவையல். ஆமாங்க, வெறும்னே சாப்பிடலாம். நம்மளுக்கு ஒரு மாதிரி வாய் கொமட்டலாக இருக்கு, ஒரு மாதிரியா இருக்குன்னா இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு வாரத்தில் 2 நாளைக்கு இன்னைக்கு அரைக்கிற பாருங்க, நாளைக்கு நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்கே, நல்லா நாளைக்கு கூட நல்லா இருக்கும். இல்லை அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தா கூட நம்மளுக்கு அந்த இது தெரியல, சூப்பராக இருக்கு. ஆஃப் பண்ணிடுங்க. வேணான்றீங்களா? இல்லை இல்லை, ஆஃப் பண்ணிடுங்க. ஊத்துறேன்னா மாவு இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. தேங்க்யூம்மா. இன்னும் கொதிச்சுட்டே இருக்கு பாருங்கல்ல. இந்த வாழை சூட்டில் வச்சுருக்கேன், அதனால பொட்டலத்தை போட்டுட்டு மூடிடலாம்.
இது ஒரு 4 பேருக்கு ஆகுமாம்மா? ஆகுமா. நீங்க இது அடுத்து இதை கொதிக்க வைக்க கூடாது. ஓகே. நீங்க அப்படியே மூடி வச்சுட்டா. நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே கொதிக்க வச்சுட்டேன் நான், மூடி போட்டு. செய்யக்கூடாது. அதனாலதான் அது ஹல்வா மாதிரி ஆயிடுச்சு. அல்வா மாதிரி எங்க சம்பந்தி வீட்டுல எங்க பொண்ணு மாமியார் கூட அத்தை வேற இன்னொரு வாட்டி அடுப்புல வைக்கிறாங்க, இன்னொரு வாட்டி அத்தை வேற கலர்றாங்க. கலர்லாம் கூடாது. மூடி வச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் பொறுத்து எடுத்துட்டாவே அது பொட்டில் ஊறிட்டா அது ஒரு டேஸ்ட் வந்துடும். ஓகே, அது நல்லா இருக்கு. எங்க அப்பா வந்து அப்பத்துலேருந்தே எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. ஆனால் அப்போ குக்கரில் ரொம்ப இல்லை. எல்லாத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குண்டு காராமணி சின்னதாக இருக்குல்ல, முத்து முத்த அதில் செஞ்சு கொண்டு வருவா. அது ஒரு டேஸ்ட். வீட்டுக்காரங்க ரொம்ப பிடிக்காது. அது காரம் இருக்கும் கொஞ்சம், அதுலேயும் மிளகா பொடி கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா, காரம் கொஞ்சம் உப்பும் அது தூக்கலாக இருக்கும். அதனால எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மிளகு வர ஒரு டேஸ்ட். ஆமாம், நல்லா இருக்கும். நான் அதை ரொம்ப செய்ய மாட்டேன். இதான் ரொம்ப செய்வேன் நான். நல்லா இருக்கு. சேமியா செய்யலாமாங்க? செய்யலாமா? இருங்க, நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கிடலாம். பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லா செய்யுது. வாங்க, நம்மளுடைய மிளகு போட்டு பொரிச்ச குழம்பு இல்லைம்மா? ஆமாம். போதும். சாப்பிட்டு பாருங்க. சரிம்மா. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். செமையா இருக்குமா? தக்காளி போட்டால் இந்த டேஸ்ட் வராது. அந்த இது கூட பொட்டலம் கூட கிரன்ச்சியாக இருக்கு. ஆமாம், உள்ள மெத்து மெத்துன்னு நல்லா இருக்கு. எங்கள் அப்பா கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அப்பா சொல்கிறேன் நான், பொட்டலம் நீங்கள் வெங்காயம் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துட்ட உடனே நீங்கள் இது போட்டு பொட்டலத்தை போட்டு மூடி வச்சுட்டா சூப்பராக சாப்பிட்டு பாருங்க. தோசைக்கு இட்லிக்கு இல்லாங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குமா? போதுமா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்படியே வெறும்னே சாப்பிடலாம் போல இல்லை? நல்லா இருக்கும். வெறும்னே சாப்பிடலாம் போல இருக்கே. நல்லா இருக்கும். நீங்கள் பக்கோடா குழம்பு செய்வீங்களாம்மா? என்னங்க? பக்கோடா குழம்பு. பக்கோடா குழம்பு அது எப்படி? நீங்கள் பக்கோடா குழம்புன்றது எனக்கு தெரியலையே. பக்கோடா இருக்குல்ல, பக்கோடா அந்த வெங்காய பக்கோடா செய்வாங்கல்ல, அது செய்யலாமே. உருண்டை குழம்பு மாதிரியே செய்வாங்க. நல்லா இருக்குமா? அது பேரு மெது பக்கோடா. நீங்க சொல்றது மெது பக்கோடா. நீங்க பக்கோடா சொல்றது எனக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கு சொன்னது. மெது பக்கோடா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல? ஓகே. அது கூட இதேதான். அது கூட வேக வைக்க கூடாது. வெங்காயம் தக்காளி போடக்கூடாது. வெங்காயம் ஒட்டி பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டு சோப்பு போட்டு தாளிச்சிட்டு அந்த பக்கோடா போட்டு இறக்கிடணும். அதோட மெது பக்கோடான்றது சூப்பராக இருக்கு. நீங்கள் எதுவும் போயிடுங்க, இவ்வளோ நான் செலவு பண்ண மாட்டேன். அப்படியா? நல்லா இருக்கு. இது ஒரு டப்பாவில் போட்டு தரேன். சரி. சாப்பிட்டுட்டே இருக்க சொல்லுது எனக்கு. நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். இது போதுமா? இல்லை இருக்கட்டும், ஃபுல்லாக சாப்பிட்டேனே. நீங்கள் என்ன உங்கள் பிசியோதெரபியில் இருந்தால நீங்கள் எங்கே வெயிட் போடுறோம்? ஆமாம். செம டேஸ்ட். சாப்பிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறேன் நான். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ சேமியா உப்புமா செஞ்சுட்டு வந்தே சாப்பிட்டு போட்டோம். அவர் வச்சு சாப்பிட்டோம். சரி. இல்லை தோசை வேணா கூட ஊற்றி தரேன். இல்லை, இது சேமியா உப்புமாவே செய்வோம். இல்லை தோசை ஒன்று எங்கள் வீட்டுக்காரு உப்புமா செஞ்சா தோசையும் கேட்பாரு. அப்படியா? சரி. சொல்ல வரேன். சரி பாருங்க, அடை தோசை செய்வேன். தேங்காய் முடியல, அதுதான் காலையில செய்யலான்னு இருக்கிறேன். அடையா? ஓகே. அதை வந்து தவளை இட்லி செய்வோம். தவளை இட்லிக்கு பார்த்துட்டு தவளை இட்லின்னா நீங்க அந்த 3 பருப்பு போட்டு செய்வோமா? அதுவா? அப்படி இல்லை, அரிசி பருப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு இஞ்சி எல்லாம் போட்டுட்டு தேங்காய் வந்து பத்த எடுத்துட்டு மிக்சியில் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்புலாம் போட்டுட்டு இஞ்சி போட்டு ஆட்டிட்டு உப்பு போட்டு ஆட்டிடுவோம். அதை ஒரு பவுல்ல போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில நல்லா தாளிச்சிட்டு இதுல போட்டுட்டு அது போட்டு தாளிச்சிட்டு ஒரு தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மிளகு சீரெல்லாம் போடுறதுனால சூப்பராக இருக்கும். ஓகே. அது ஒரு நாள் செய்யலாம். நான் ஒரு நாள் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு. அது ஒரு நாள் காலையில் அதை தான் செய்ய போகிறேன் நான். நாளைக்கு காலையில் வர முடியாது நான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். தேங்காய் பொடியில இருக்குனால அது செய்வேன் நான். சரி சொல்ல வரேன் நான். சரி அது மிளகு சீரம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது வடை. ஓகே. அதான் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது செய்யறதுக்கு. சரி, நாம் அது ஒரு நாள் செய்யலாம். சரிங்க.
ஆமாங்க. அதுக்கு ப்ரெட்டை வந்து இது நெய்யில் வறுத்துட்ருக்கோம். ஆமாம், நெய்யில் எண்ணெயிலே வறுக்கலாம். நெய்யில் சும்மா லைட்டாக சுட வச்சிடும் இல்லையாம்மா? இதில் இதுக்கு மேலே செஞ்சுருக்கீங்களா இந்த கடாயில்? செஞ்சுருக்கேங்க. எல்லாமே செய்கிறேன்னே. சரி சரி. பொரியலும் செய்வேன். நல்லா இருக்கு, கனமாக இருக்கு. ஆமாம், அவரு சாமானெல்லாம் வாங்குறதுலாம் கொஞ்சம் பார்த்து வாங்குவாருங்க அவரு. அதனால் கொஞ்சம் போதும்ல. இது கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும்ல, என்ன திட்டமாகவே போதும். ரொம்ப ஊற்றக்கூடாது, சேமியா உப்புமா தாங்காது. ஓ, சேமியா தாங்காது. ரவை உப்புமா தாங்கிடும், சேமியா தாங்காது. ஆனால் இப்போ இது வேற கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கிறோமா? ஆமாம், அதனால் தாங்காது. முந்திரி வறுத்து எடுத்துக்கணுமா? முந்திரி வறுக்கக்கூடாது, வறுத்து அப்படியே போட்டுடணும். ஓ, பச்சையாவே அப்படியே போட்டுடணும். ஓகே. நீங்கள் முந்திரிலாம் போடுவீங்களா? போடுவோம்மா, ஏன்னா பசங்க சாப்பிடுவாங்கல்ல, அதனால முந்திரி போடுவேன். நல்லா இருக்கும், டேஸ்ட்டு வரும். அதனால தான் அவருக்கு சேமியா உப்புமாவுக்கு ரவை உப்புமாவுக்கு அதெல்லாம் போட்டுருக்குது. என் பொண்ணு வந்தாங்கன்னா புட்டு கேட்பா, கேவுருமா புட்டு கேட்பா, அது செய்வேன். நீ செய்யறது தான் வேணும்னு கேட்டு செய்ய சொல்லுவா. கேவுருமா புட்டு, சேவு புட்டுலாம் சாப்பிட மாட்டேன் ரொம்ப. ஓகே. எங்க பையன் கம்பெனி இந்த முந்திரி வர எத்தனை வருவான். இது என்னது? பொடி முந்திரி. பொடி முந்திரி. ஓகே. ஏன்னா அவர் வந்து உளுத்தம் பருப்புலாம் பல்லுக்குல கொஞ்சம் மாட்டுதுன்றதுனால நான் வந்து இதை தான் கொஞ்சம் போட்டு கொடுத்து. ஓகே, நல்லா இருக்கு. அதனால உங்களுக்கு சொல்ல வர நான் உங்களுக்கு அவருக்கு உளுத்தம் பருப்புலாம் போட மாட்டேன், கடலைப்பருப்பு போட மாட்டேன். அதுக்கு சொல்றேன். கடுகு போட்டுட்டு இதை போட்டுப்பேன். ஆமா ஆமா, கடுகு. கடுகு போட்டு முந்திரி போட்டோம்லமா. அப்புறம் பார்த்தா போட்டே முந்திரி போடணும், ஏன்னா இது செவந்துடும். ஆமாம், அது சீக்கிரம் போட்டேன்னா செவந்துடும். அதனால இல்லை, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எதுவுமே இல்லை. போடுறதுன்னா போடலாம். இல்லை இல்லை, கேட்குறேன். போட மாட்டேன், போடுறதுன்னா போடலாம். இல்லை, போடாமே நல்லா இருக்கும்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா இந்த முந்திரி போட்டதுனால டேஸ்ட் வரும் உங்களுக்கு. கடலைப்பருப்புலாம் சும்மா சாப்பிட்றதுக்கு தானே. உருளைக்கிழங்கு டால் மாதிரி பண்ணுவோம் இது பூரிக்கு. அதுக்கே கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக போடுங்க, அவருக்கு ஊர் இருந்தனால சாப்பிடுவார். ஓகே, அதனால் அதுக்கு வந்து போடுவேன் நான். இது பொடி முந்திரி. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. சிம்மில் வச்சுக்கலாமா? வெங்காயம் வதக்கணுங்க. பச்சை மிளகாய் போட்டோம், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாமா? வெங்காயம் நல்லா வதங்கணும், இல்லைன்னா நல்லா இருக்கும். பச்சை வாசனை வந்துடும். வெங்காயம் ஒரு 5 பூண்டு இல்லை அதுலேயே போட்டுப்போம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டோம். இப்போல்லாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பெல்லாம் போடுறாங்களே. போடுவேன். போடுவேன். ஓகே, நானும் போட்டுதான் போட்டுருந்தேன். வெங்காயம் வதக்கும் போது போட்டுக்குவேன்.
நல்லா இது முட்டை பருப்பு கடலைப்பருப்பு கூட நான் உங்களை மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு போடலாம். இல்லை இது நல்லா இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். நீங்கள் போடுறதுன்னா கடலைப்பருப்பும் முட்டை பருப்பும் போட்டுக்கலாம். ஓகே, அப்படி சொல்கிறேன். சரி சரி சரி. உப்பு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை 2 போட்டுக்கலாம். 2 போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். சரி, சேர்த்து மொத்தமாக போட்டுக்கலாம். இந்த உப்புமா வந்து நீங்கள் மிக்சர் எடுத்து பாருங்க, பொட்டலம். ஆமாம், அதை தூவிட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓம்புடி போட்டு தூவிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே. இப்போதைக்கு பொறிச்சு வரும்போது சட்னி இருந்து வச்சுக்கலாம். அவருக்கு பிடிக்கணும் சாப்பிட்றதுன்னு வச்சுங்களேன். எங்கள் பசங்களாம் வந்தால் இந்த தேங்காய் வைப்பாங்கன்னா மிக்சரு ஓம்புடி அது மேலே போட்டுட்டு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். பாருங்க வதங்கணும், நல்லா வதங்கிச்சு, கம்மியாகிடுச்சு பாருங்க. ஆமாம், நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே. ஆமாம், சில பேர் அவசரத்துக்கு ஃபாஸ்ட்டாக செய்வாங்க, அப்படி செய்யக்கூடாது. இது பாருங்க டீ கூட கம்மியாக கரெக்டாக இருக்கும். இது உள்ள பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் டீ. ஆமாம், இது கொஞ்சம் இதுவும் அது மாதிரி தான் எரிஞ்சுட்டேன், கொஞ்சம் கம்மியாக எரிஞ்சதுனால இதுலேயே செஞ்சிருது. நான் தோசை கூட பாருங்க தீயவே இல்லை, நல்லா இருக்கும். அதுக்குதான் நம்ம கெட்டதோட கரெக்டாக செஞ்சாதான், இல்லைன்னா அவர் கூட ரொம்ப சாப்பிட மாட்டாரு. நல்லா செஞ்சாதான் ஏன்னா ஒன்று கரெக்டாக செய்யணும், இல்லைன்னா தீஞ்சு போச்சு காஞ்சு போச்சுன்னா சாப்பிட மாட்டாரு. தண்ணி ஊற்றிடலாமா? என்னம்மா? தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிடலாமா? இது சேமியாவுக்கு வந்து நீங்கள் கணக்கு தண்ணி இருக்காமா, அளவு தண்ணி ஏதாவது போடுவீங்களா? அதெல்லாம் திட்டம்தான். சேமியா வந்து தண்ணி தாங்கும். நீங்க இந்த மாதிரி குத்து வழக்கு அணில் சேமியா மாதிரி எல்லாம் அது தாங்காதுமா, கரெக்ட். இது ரெண்டாவது சேமியான்ல இருக்குது, அந்த இதுல வருது இந்த சேமியா. ஆனா சேவரட் சேமியா என்ன ஆகுதுன்னா குழஞ்சிடுது உங்களுக்கு. ஆமா, எனக்கு அது அது மாதிரி தண்ணி அளவு அதிகமாக வைக்கிறோம் கம்மியாக வைக்கிறோன்ட்டு இல்லை, அது ஒரு மாதிரி குழஞ்சிடுது, அது கெட்டித்தன்மை வந்துடுது, கேக் துண்டு மாதிரி ஆயிடுது. இது வராதுங்க. நீங்க சாப்பிட்டு போறீங்க பாருங்க, உங்களுக்கு சேர்த்து தான் சரி, உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன். அப்போ அவரு தம்பியும் சாப்பிடுவாரு. அதுக்கு தான் சொல்ல வரேன். நானும் 2 பேருமே சாப்பிடுவாங்க, எங்க வீட்டுக்காரர் அவரு, நீங்க 4 பேரும் சாப்பிடலாம். மூடி போட்டுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், சீக்கிரம் வெந்துடும்ல. இதுக்கு மூடியோட வந்துருச்சு. அது மூடி இது இல்லை. ஆமாம், இதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இது மூடி இல்லாமல் தான் வாங்கினாங்க. அதனால பசங்களாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவாங்க. என்ன சொல்றீங்க? கண்டிப்பாம்மா. உங்க வீட்டில் அவங்க பசங்களாம்? என் பசங்க செய்வாங்க, சமையல் செய்வாங்க. அவங்க செய்வாங்கம்மா. சின்ன பொண்ணு வந்து அந்த பாஸ்தா நூடுல்ஸ் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் செய்வாங்க. பெரிய பொண்ணு வச்சுப்பாங்க தால் காரக்குழம்பு. கம்பெனில பிக்கி நூடுல்ஸ்னு வருது. எப்பி பிங்கியா பிக்கின்னுவாங்க. நூடுல்ஸ் தான் வந்து அதே நூடுல்ஸ்லாம் ரொம்ப சாப்பிடாதன்னுட்டு வாங்க. இது பேர் என்னது? எப்பி. எப்பியா சொல்கிறேன். ஆமாம், எப்பி நூடுல்ஸ். அதான் இந்த பாருங்க, ஐடிசிக்கு வந்தவன் அவந்து தான். ஓகே, ஐடிசி கம்பெனி. ஆமாம்,
இது வந்து ரொம்ப சாப்பிடாத வேண்டாண்டிட்டு வாங்குவோம். சாப்பிட்றது இல்லை. வாரத்தில் ஒரு நாள். ஆமாம், 15 நாளைக்கு ஒரு வாட்டி. எப்பயாவது நாங்கள் கிளினிக்லேருந்து லேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. தோசை ஊற்றுப்பாங்க. அவங்களாம் கூட வந்தாங்கன்னா நூடுல்ஸு நீங்கள் சொல்கிறீங்களா பாஸ்தா அது மாதிரிலாம் மருமகத்தெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுனால செய்கிறது இல்லை நான். அதனால எப்பயாச்சும் நான் லேட்டாக போனேன்னா கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லேட்டாக போகும்போது செஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்களே செஞ்சு ஆமாம். இதில் இது கேரட்டை போடுவாங்க, பீன்ஸ். ஆமாம், காய்கள்லாம் போட்டு பட்டாணி இதெல்லாம் முட்டை காலிஃப்ளவர் போட்டால் கூட நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மேலே தண்ணி வருதுங்க. அந்த தண்ணி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது என் பையனுக்கு. ஓகே ஓகே. அந்த தண்ணி இப்படி தண்ணி வேஸ்ட் பண்ணுறேன். பெங்களூர்லாம் தண்ணி கஷ்டம். ஆமாம், கஷ்டமாக இருக்குல்ல, அதனால தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் தண்ணியே நல்லா இல்லை குடிக்கிறதுக்கு. எல்லாத்துக்குமே யூனிட் வாட்ரு எல்லாம் தண்ணி கேன் வாட்டர் தான் குடிக்கிறாங்க பெங்களூரில். தண்ணி வந்து ஒரு சவரா இருக்கு அப்படின்ட்டு எங்கள் பொண்ணு வீட்டு கூட அப்படிதான் இருக்குது. உப்பு தண்ணியோட தண்ணி. அதனால சின்ன வயசுலேருந்து குளிப்பாடுறதெல்லாம் கிட்டே போக மாட்டார். நான் தான் எல்லாமே செய்வேன் அவருக்கு. பசங்க பொண்ணுக்கு சொல்கிறேன். இது ரோஸ்டட் ஆஷிர்வாத் வெர்மிஸ்லி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது தண்ணி அளவு எப்படி பார்ப்பீங்கன்னா, இது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தாங்குன்றதுனால கொஞ்சம் போடுறேன். இல்லை நீங்கள் இப்படி கிளறிட்டு அழுத்தி பார்த்தீங்க இல்லையா, அது மாதிரி பார்ப்பேன். அதுதான் தண்ணி தாங்குற மாதிரி இருந்தால் போட்டுடுவேன். அது மாதிரி இப்போ கரெக்டாக இருக்கும். இது வெந்ததுக்கு வேகிறதுக்கு. ஓகே. ஆமாம், இது அந்த அழுத்தம் தண்ணி கொஞ்சம் மேலே தாங்குற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம சேமியா தாங்குறதுனால ஓகே ஓகே கரெக்டான தண்ணி ஊற்றி செஞ்சால் மெத்தடு கரெக்டாக வரும். ஓகே. அந்த சேமியாலாம் வராது. ஆமாம், அதில் அந்த கணக்கே வராது. ஆமாம். கொஞ்சம் எடுத்துன்னு போகணும். இல்லைம்மா, இருக்கட்டும்மா, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இருக்கட்டும், இப்போ நாம் சாப்பிட்றோம்ல. வீட்டில் எப்படி செய்யறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை இருக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன். நான் சூப்பராக வந்துருச்சு, குலையவே இல்லைப்பா. ஆமாப்பா, எனக்கு அதனால என் பையன்கிட்டே சொல்லிடுவேன், நல்லா இருக்குங்க இந்த சேமியா. இந்த சேமியா வாங்கி கொடுப்பா, வேற சேமியாலாம் எதுவுமே வாங்கி செட் ஆகாது. நிஜமாக சொல்கிறேன், இந்த சேமியா சாப்பிட்டோன்னா வேற சேமியா செட் ஆகாது. கலரும் நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே அந்த ஹீட்லேயே நல்லா இதாகிடும்ல. டாக்டர் இது கலந்துடலாம் எல்லாமே போட்டு. தீ கம்மி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் காரம், அந்த பச்சை மிளகாய் காரம் ஒண்டி தான். ஆமாம், அதுதான் நீங்கள் வந்து பொட்டலம் போட்டுக்கலாம் நான் சொல்கிறேன்ல. பொட்டலம் பூண்டு மிளகா அப்படி செஞ்சு பாருங்க. அது ஓகே. பொட்டலெல்லாம் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஆமாம், சட்னி அரைச்சிக்கலாம். சட்னி. ஆமாம், அந்த தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அதை இப்போ அரைச்சிக்கிற பாருங்க, அந்த சட்னி அது நல்லா இருக்கும். அதில் சாப்பிடுவார். ஆஃப் பண்ணிடலாமே. ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே அந்த ஆவிலேயே அது நல்லா மெல்ட் ஆகிடும். இதுவாகிடும். ஈஸியாக சிம்பிளாக இருக்குல்ல நம்ம சமையல். பரிமாறும் போது பார்க்கலாம். பாருங்கள். இல்லை கொத்தமல்லி கூட போட வேணாம்ல.